இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இனத்தை பார்த்துட்டோம்டா நம்ம அப்படின்ட்டு 1-2 வரல, எம்பூட்டு பேர் நினைக்கிற. சரி, அவ்வளவு பேருமே நம்ம ஆளுக்கு தான்டா. பூட்டு நம்ம ஆளுக்கு எத்தனை வண்டி ஒரு நாளைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சீச்சு விடுறது, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துறது, அதுக்கு மேல அந்த கிராவலை கொட்டுற குரூப்பு, அப்புறம் அந்த போஸ்ட் இறக்குறதுக்கு வருவாங்க, அப்புறம் அந்த கம்பி இறக்குறதுக்கு வருவாங்க. வண்டி வந்துகிட்டே இருக்கேன். கிரேனா கான்கிரீட் போடணும்ல, அது வேற இருக்குல்ல. அந்த ஒரு மிஷின் ஓட்ட போடுற மிஷின்லாம் வரேன் இப்படி இருக்குது. டம்மு வைப்ரேஷன் ஆகி அந்த போஸ்ட் கொண்டுறது பெரிய போஸ்ட். ஹெச்டி லைன் போல அது. சரி, அந்த போஸ்ட் நம்ம நேரத்தை பத்தியா இல்லையா, அந்த குரூப் உள்ளாக்கு வந்ததோட எல்லாமே கிடைச்சிருச்சு. இன்னைக்கு மொத்த சகலம் வந்துருச்சு. நம்மளுக்கு இல்லடா, ஃபோனுக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை, ஜூஸ் யூஸுக்கு பிரச்சனை இல்லை, சாப்பாடுக்கும் பிரச்சனை இல்லை. இவரை நான் கண்டுக்கிறது கிடையாது. முதிர நீ என்ன எனக்கு உள்ள வேலை அதை மட்டும் பார்ப்பேன் போவேன். இந்த குளிர் ஆரம்பிச்ச பிறகு இந்த பழைய மாதிரி என் முதலாளி ஃபேமிலியோட வருவாரு. அந்த காவாச்சாயை போட்டு செட்டப் பண்ணி வைக்கிறது. அவளுங்க கேட்பாங்க எல்லாம் கர்பான் கரண்டு என்ன குள்ளு கர்பான் அப்படின்ட்டு. நபர் ஈஜி குள்ளு நபர் ஈஜி இந்த மாஃபி கிருகிர் ஆதா நபர் சவாண்டு. நீ வந்து அவட்டெல்லாம் யாரும் ஆள பேசக்கூடாதுண்டு. ஓஹோ, அப்படி என்னத்த சொல்ற, ஏன் என்னமுடா இது அப்படின்ட்டு. நீ என்ன சொல்ற, அது 1-2 ஆளுக்கு இல்லைங்க மாப்பிள்ள, நம்ம அம்பூட்டு பேர் நம்மளுக்கு. அம்பூட்டு பேர் வரான்னு நினைக்கிற, பெரிய பெரிய போஸ்டிங் உள்ள ஆளுக்கு. நான் எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, நம்ம என்னத்த என்னண்டா அப்படின்ட்டு தைரியம் வந்துருச்சு. இன்னைக்கு ஏதாச்சும் உண்டா ஏத்திட்டு போய் இறக்கி விட்டுருவாங்க அவளை. அப்படி அவங்க எல்லாம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் உள்ளவங்க கலந்து பேசுவோம், பிடிச்சவங்க. சின்ன நிறைய பேர் சொன்னாங்க, ஏன்டா இப்படி வந்து மாட்டிக்கிட்ட கொண்டுகிட்டு. குடும்ப கஷ்டத்துக்கு கொண்டாச்சுன்னா தெரியாம வந்து மாட்டிக்கிட்ட ஒண்ணுண்டா. அந்த குரூப் அந்த பேர் மாப்பிள்ள, சாப்பாடுக்கு பஞ்சம் இல்ல. இவ அரிசிலாம் வாங்கிட்டு வந்து தரணும் செய்வா. இவ கடமைக்கு அரிசி நான் எதுவும் வாங்கி கேட்கறது கிடையாது. எதுவுமே வாங்கி கேட்கறதுல வந்துட்டேன். டெய்லி எனக்கு சாப்பாடு வந்துருது. இனிமே உன்ட்ட என்ன இது எனக்கு என்ன வேலை சம்பளம் தங்குறதுங்க. சாயந்தரம் போயிடுவாங்க. எல்லாருமே கார்ல வருவாங்கப்பல. எப்படின்னா ஹைட்ராலிக் மிஷின் ஆப்ரேட் பண்றது குரூப்பு, அப்புறம் வந்து இந்த ஓட்ட ஓடுற குரூப்பு, இந்த கம்பி இழுக்கிறதுக்கு நிறைய குரூப் வருவாங்க. ஒரு குரூப்பா செட்டா வருவாங்க. தமிழ் பிளஸ் மலையாளி. ஹம்ஜா பாயிண்ட் ஒரு ஆள் வந்தாரு, அதுல கேரளாக்காரவர். அந்த இதுக்குள்ளேயே வெவ்வேறு கான்ட்ராக்டர் இருக்காங்க அந்த மாதிரி. அப்ப ஹம்ஜா பாய் அவர் பேரு. இந்த வாணியம்பாடிக்காரர் பேர் வந்து செய்யுது அவரு. இந்த ஹம்ஜா பாய் வந்து ஹம்ஜா காக்கா ஹம்ஜா காக்கான்னு கூப்பிடுறது. சேட்டா இல்ல காக்கா, இக்காங்கிறது காக்கான்னு கூப்பிடுறது. அப்ப சரி, அப்ப அந்த ஹம்ஜா காக்கா வந்து எப்படின்னா அவர் சூப்பர்வைசர். ஓஹோ, அவளு சூப்பர் ஆள் மாப்பிள்ள. அவரு நல்ல மனுஷன், மலையாளி. அவரு அவர்லாம் வந்து நேரம் வந்துடுவாரு. காவா சாயா போடு அப்படின்னு சொல்லி சாயா குடிப்பாரு. வரல இந்த பண்ணுன்னு ஏதாச்சும். ஆனா வர்ற ஆளுக்கு ஃபுல்லா எனக்கு குமியுதுங்க, சாப்பாடு குமியுது. ஆமா, இவர் முதிர் வந்து கொஞ்சம் ஆட்டக்கண்டாப்ல. இவனுக்கு என்ன சாப்பாடு வந்த பிசிராவ இருக்கிற அப்படின்னு முதிர் நம்ம இதையும் கொடுத்துக்கிறது. சாந்தமா கேட்டோம் அவன் முதிர். அப்புறம் ஓரளவு இந்த ஆட்கள்லாம் வந்ததுக்கு பிறகு முதிர் வாய் அடைச்சிருச்சு. எல்லாம் இவங்க ஒரே நாட்டுக்காரங்க வராங்க, நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். அது சரி, 1-2 பேர் வரலாமாப்புல, எவ்வளவு பேரு. ஆனா வருவாங்க கொள்ளும் எல்லாம் செய்வாங்க. என் ஓனர் வந்து பாப்பாரு, பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாரு அவங்கள. அதுலயும் அரபி தெரிஞ்சு வந்து எவன்கிட்ட பேசி நிற்பான். அதனால அப்படி பேசி நிற்பான் சும்மா தெரிஞ்ச மாதிரி. அந்த கேமாவெல்லாம் அந்த கேமாங்கிறேன் அந்த போர்ட்டபிள் இருந்துச்சு. ஆமா, பெரிய போர்ட்டபிள். ஏன் இதுல மட்டும்தான் டயர் இருக்கேன், அவன் இதுல கீழே டயர் இருக்காது. அப்படி தூக்குறது. அப்படி ஒரு நாள் இவ என்ன செஞ்சிட்டான்னா, இங்க இருக்கிற போர்ட்டபிளை கொண்டு வந்து இங்க வைக்கணும். யாரு? நம்மால் சொல்லிட்டாங்க. ஆமா, அப்ப நான் சொன்னா இங்க இருந்துட்டு இங்க வச்சுட்டா எப்படி தூக்குறது. அந்த கிரேன் நிக்குதுல. ஓஹோ, உங்க இதுதான் சொல்லு. அவரு சொன்னா அந்த கிரேனை கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் அங்கிட்டு வைங்கண்ணா அப்படின்னு. அதான் அச்சுமா தம்பிண்டு தண்டி கிரேன் மாப்பிள்ள வந்து இப்படி கொக்கிய போட்டாங்க. பெல்ட் இப்படி போட்டாங்க. 10 நிமிஷம் தான். அழகா கொண்டு போய் எந்த இடத்துல ஃபிட் பண்ணுவோம் அந்த கல்லு கீழே வச்சிருந்தோம். கல்ல கரெக்டா உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப சொன்னேன், பாபா வந்து எல்லாம் ஒத்தி அனுப்பியாச்சுண்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சாயந்தரம் வர்றாப்புல. கோழி ஒரு 5 கோழி வாங்கிட்டு வர, பெப்சி பெரிய பெரிய பெப்சி 5 கோழி, கொஞ்சம் அரிசி பெருச்சி அது இறக்கிட்டான்.
5 கோழி. ஆமா, எல்லாத்துக்கும் ஆக்கி கொடு நைட்டு அப்படின்ட்டு. இந்த ஆளுக்கு யாரு ராத்திரி வரல. ஆமா, அது இருக்க மாட்டாங்கல்ல. இருக்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்கல்ல. ஆமா. அப்போ வந்து அந்த இதுலயே நான் கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டேன். அவங்கள்ட்ட நம்பர் எல்லாருமே நம்பர் வாங்கிட்டாப்ல கொண்டாப்ல, எதுவாக இருந்தால் உடனே ஃபோன் அடிச்சு சொல்லிடு. அந்த மாதிரியா? என்ன வேணுமோ நாங்கள் வாங்கிட்டு தரோம் உனக்கு அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் சொல்லிக்க கொண்டுக்க அப்படின்னு. அப்போ தண்ணிலாம் அந்த போத்த தண்ணி இப்படி இப்படி இறக்கிட்டான் எனக்கு. இவன் வாங்கி தரல, நான் இவனை எதிர்பார்க்கவே இல்லை. இவன் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. நம்ம ஆளுக்களை போல பேர் வரப்போகும்போது நமக்கு இறக்கிட்டாங்க ஒன்று வந்து. சரி, தண்ணியா ஆளுக்கு ஒன்னால என்னாச்சு? எவ்வளோ ஒரு ஆமா நம்ம ஆளுங்க அது எவ்வளோ பேர் நினைக்கிற மாப்பிள்ள, மலையாளி ப்ளஸ் நம்ம ஆளுக்க. அதில் கொஞ்சம் அந்த சூடான்காரன், யூத்தோப்பியாக்காரன் 1-2 பேர் வர்றாங்க. அப்படியா? ரொம்ப வரல, கொஞ்சம் வர. கம்பெனி நம்மளுக்கு கம்பெனி போல அது. அப்போ அங்கே உள்ள 2 முறை ஃபோன் அடிச்சு சொல்லையில் இந்த மாதிரி சாப்பாடு ஆகி போட சொன்னா போய்ங்கள. அப்போ வந்து நைட்டில் வந்து கொஞ்சம் அந்த சூப்பரேஸ் மாதிரி கேட்டகரியில் உள்ள ஆளுங்க, அம்மா கொஞ்சம் இதாக உள்ளவங்க எல்லாத்துக்குமே கார் இருக்காங்க. இவங்கள்ட்ட ஃபுல்லாக கார், கம்பெனி கார் போல். அவங்க அந்த வாணியம்பாடி நமக்கு முதல் சந்திச்சார செய்யுது அவர் பேர். அவர் எல்லாருமே வந்தாப்புல ராத்திரி ஆக்கி போட்டு நல்லா அந்த ஒரு விதமான மகிழ்ச்சி மாப்பிள்ள எனக்கு. சாப்பாடு ஆக்கி போடல. ஆமா, நல்ல ஒரு உடும்பலா விட்டுட்டியா? கை விட்டியாச்சு உடும்பலாம். உடும்பெல்லாம் கை விட்டான். அதுக்கப்புறம் இங்கதான் வர ஆரம்பிச்சு. ஆனா நம்மளுக்கு கேட்டாப்ல, உடும்பு புடிச்சா தம்பி அப்படின்னா 2 முறை புடிச்சு கொடுத்தான். சாப்பிட்டாப்ல, வாங்கிட்டு போய் ஆக்கி கொடுக்கல, புடிச்சு கொடுத்தான். சாப்பிட்டாப்ல, நல்லா இருந்துச்சுனாப்ல. இந்த அம்ஜான்னு சொல்றான், அம்ஜா மலையாளி, அவர் நல்லா உடும்பு திங்கிற வருவான். அது சரி. அவர்லாம் பிடிச்சி கொடுத்து அவரு கொண்டுட்டு போய் அவங்க ரூம்ல சமைச்சு கறி ஆக்கி கொண்டு வந்து எனக்குலாம் வந்திருக்காரு. அப்பெல்லாம் விட்டுருவாரு. பிடிச்சி வரேன். ஆமா, இந்த இடம் இருக்குச்சு. இப்போ மறுபடியும் நான் மாறி போனதுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கேன். ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு 40-50 கிலோமீட்டர்ல. அவ்வளோ இருக்கேன். ஆமா, செத்த நேரத்தில் பறந்துட்டேன் வண்டி. அதை மண்ணு ஆமா, சல்லுன்னு ஓடிடும். அங்குள்ள பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கு, பெருமா எல்லாமே இருக்கு அங்கே. ஏமாயலாம். அப்போ இந்த இது இப்படி அந்த நைட்டு சாப்பாடுலாம் எல்லாம் கொடுத்து ஒரு ஹேப்பி நைட்டு ஃபுல்லாக. சரி, நம்ம ஊர் மாதிரி விருந்தளிச்ச மாதிரி இருந்துச்சா நம்மளுக்கு அப்படின்னு. ஆனால் அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு போன பொருள். அப்புறம் வந்து எனக்கு மனநிலை எப்படி மாறிடுச்சு தெரியுமா? ஓடுறதுலாம் வரல. அந்த ஓடுறது இல்லை. ஏன்னா என்ன, அந்த கரண்ட் இல்லாதது மட்டும் ஒரு ஃபீலிங் இருந்துட்டு. அதுக்கப்புறம் சம்பளம் தான். அந்த 800 வெள்ளி தான், நம்ம 800 ரியால் தான். ஏறலை இறங்கலை, அப்படியே தான். ஆனால் இவங்கெல்லாம் வந்து பேசல. இந்த ஆளுக்கெல்லாம் என் ஓனர் அடிக்கிறவெல்லாம் வந்து பேசக்குள்ள இருப்பாங்க. இப்போ சம்பளம் கேட்டால் அனுப்பிவாங்க. இப்போ அது வந்து எப்போது மாதிரி அல்ராஜ் பேங்களை இவரை அனுப்பிடுவான் முதலாளி. அதெல்லாம் அனுப்பிட்டு வந்துடுவான். ஆனால் அந்த சாதா போனு அப்போ அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ள ஒரு நம்மளால் ஒரு ஆள் வந்து இது எதுனா இந்த நோக்கியால முதல்ல ஒரு டச் பண்ண மாட்டாங்க. என்னது தெரியுமா? முதல் டச் போட அதுமா போடல. பெருசா அதுல குச்சி எடுத்துலாம் டச். ஆமாம்மா, நோட்டு மாதிரி. அந்த போன் வந்தாரு, ஆண்ட்ராய்டு போனு. யாரு? நம்மால் ஒரு ஆளு, தமிழ் ஆளு. அந்த வந்த நிறைய பேருடைய பேர் தெரியல, நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட பேருடைய பேர் மட்டும் தெரியுது. வருஷங்கள் ஆச்சுல, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2010 சம்பவம். அப்ப தந்தாப்புல. அப்ப அதை வாங்கி அதுல இந்த சிம் கார்டை போட்டு அப்ப டேட்டாக்கு என்னோட ஏத்துவோம். சரியா நினைவில்லை மாப்பிள்ள. அப்பெல்லாம் கார்டு இல்ல, அப்ப வந்துருச்சு. ஆமா, இருக்கு. நெட்டு ரொம்ப எடுக்க மாட்டேட்டா அப்பெல்லாம் எடுக்காது. அப்ப இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாம் தெரியாது. ஆனா ஃபேஸ்புக் அப்பெல்லாம் இருக்கு. நமக்கு அப்பெல்லாம் ஃபேமஸ் இல்லை. ஃபேமஸ் இல்லைல்ல, அப்பெல்லாம் இருக்கு. வந்ததோட இப்போ நம்ம இதுவும் செட் ஆயிருச்சா? இப்போ இது ஒரு நாட்கள் கிடக்குது. இப்போ நாள் கடக்க போகும்போது அந்த குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சா? குளிர் ஆரம்பிச்சாக்க நான் அரபிக்காரங்க வரப்போ இருப்பாங்க குடும்பத்தோட. அப்போ எனக்கு அந்த வேலை பிஸி ஆயிட்டேனா. ஓஹோ, இங்கிட்ட ஆடு ஒட்டகத்தை கவர் பண்றது, காலையில சாயந்தரம் ஆயிடுச்சாக்க இதை கவர் பண்றது, சுத்தி வரீ சுத்தி வரேன். அப்ப நம்ம ஆளுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அந்த ரோட்ல வந்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. பக்கத்து ஊர் மாதிரி இருக்கு நம்ம ஊர். ஆமா, சனஜனமா அது சனஜனா போயிட்டு இருப்பாங்க. அந்த அது வரைக்கும் ரோடு தான், ரோட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு 3 பேரு மணல் ஓடணும்ல. ஆமா, இதுக்கப்புறம் இந்த போஸ்ட் ஊன்றதெல்லாம் இருக்கான். அது சரி, இதுக்கப்புறம் போஸ்ட் ஊன்றது இருக்கு. இனி அதுக்கப்புறம் அந்த கம்பி போட்டு இழுக்கிறது இருக்கு. ஆமா, வேலை இருக்குல்ல. இன்னும் அவர் சொல்ற 2-3 வருஷம் ஆகிட்டாப்ல. அவர் சொல்லிட்டாரு அவ்வளவு பெரிய ப்ராசஸ் போலாமா? கான்டாக்ட் ஆகுதான் நான் தெரியுமா? அது எங்கேயோ கொண்டு வராங்க அந்த லைனை. அந்த காட்டுக்குள்ள வரும் லைனு. அது வந்து அந்த பக்கத்தில் உள்ள சிட்டிக்கு அங்கே ஒரு 150-200 கிலோமீட்டர்ல ஒரு சிட்டி இருக்குது. அங்க போகுது, அந்த சிட்டி போகுது.
அந்த சிட்டிக்கு போகுது அந்த கரண்ட். அப்போ இது வந்ததோட இப்போ காலையில் இந்த குரூப் வந்துக்கிட்டு இருக்கேன் நம்மளுக்கு ராத்திரி ஆச்சாக்க இவங்க அரபியா ஓடிக்கிட்டு இருக்குது. அது ஒரு மாதிரியா ஓடுது. ஓடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த சாப்பாடு பிரச்சனை எதுவும் இல்லை. அப்போ ஆரம்பத்தில் இருந்த அந்த கஷ்டம்லாம் குறைஞ்சிருச்சு படிப்படியாக. ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள அந்த குளிருக்கும் இதுக்குன்னு நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. குளிர் ஆரம்பிக்குது. 11ஆம் மாதம் கடந்த ரோட்லாம் குளிர் காலத்தை படி சாப்பிடலாம். அவங்க வந்து வெயில் காலம் ஆரம்பிக்கையில வந்துட்டாப்லடா. ஆமாம், ஓடிக்கிறீங்களா வந்துட்டாப்ல ஆளுக்க. ஆமாம், அந்த இடத்துல வந்துட்டாப்ல. ஆனால் அது ஓடிட்டு தான் இருக்குது. ரோடுனா இங்கேருந்து இது வரைக்கும் ரோடு நினைக்காது, எங்கேயோ போட்டுட்டு வருதுடா அந்த ரோடு. அந்த சீக்கிரமே சீச்சிக்கிட்டு தான் போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் நம்மளை கிராஸ் பண்ணி தான் இங்கிட்டு போகுது அந்த வண்டியெல்லாம். அது ஆமாம், இங்கிட்டு அங்கிட்டுமா வந்து அது உண்மைக்குமா அந்த டைம்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கல. ஆமா, அந்த முடியெல்லாம் நம்ம அப்போ இது பண்ண மாட்டோம்ல. ஆமா, இவங்களே என்னை கூட்டி போய் முடி வெட்டிட்டு கூட்டு வந்துருவாங்க நம்ம ஆளுக்களை. அது சரி. மிஸ்ரி என்ன செய்வான், இந்த கூட்டங்கள்லாம் பார்த்துட்டு இவர் வந்து ஆஃப் ஆயிட்டாப்ல. இந்த முதிர் என்னை கொடுமைப்படுத்துறது கிடையாது, அதை சொல்ல மறந்துட்டேன் பாரு. ஆமா, இந்த கூட்டங்கள்லாம் வரப்போ இருக்கவங்க இவர் வந்து ஆஃப் ஆயிட்டாப்ல. வயசான முதிர் அவருக்கு வந்து அதுக்கப்புறம் முடியலை. அவ்வளவு பேர் வந்து நிற்பாங்க மாப்பிள்ள நம்ம ரூம் வாசல்ல. கூட்ட மாட்டேன் என்ன நிற்பாங்க, ஏதாச்சும் வாங்கி வந்துருவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க, உட்கார்ந்து இருக்கிறது கொள்றது. நான் அப்படி ஆட்டை பத்திக்கிட்டு போயிட்டு வருவேன். யாரெல்லாம் வந்து உட்காந்துருப்பானா இந்த சூப்பர்வைசர் ஃபுல்லா உட்காந்துருக்காங்க. ஆமா, இந்த வேலைக்கு வர்றவங்க ஃபுல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரெஸ்ட் டயத்துல வந்து உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி.